ஐப்பசியில் மழை வரும் அடியிலே காத்தடித்தால் ஐப்பசியே மழை வரும் தேடி வரும் ஓடி வரும் யாரை நம்பி நான் பிறந்தேன் போகடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க நன்றி. அந்த பாட்டுங்க முடிய போகலையா? இங்கு ஒரு சத்தம் கேட்டது. யாராக இருக்க வேண்டும் என்று சற்று சுற்றினார். கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் ஹலோ சார் போச்சு. ஹலோ 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 அப்படியே ஹலோ என்ன ராகம்? பூவம்பழம்லப்பா. பூவம்பழம் சாப்பிட்டா அடைச்சுக்கிறேன். ரத்தலியா சாப்பிடு. பூவால ராகம். பவுனி பவுனி காம்போதி பவுனி இருக்கு. கதிரவனை பார்த்து காலையிடும் தூது வண்டுகளை பார்த்து பூக்கள் விடும் தூது இறைவனின் அலைவயம் இயற்கையின் அதிசயம் ஒரு உண்மனை நான் காண தகுதித்தோம் ஒரு அம்மனை நான் பாட தகுதித்தோம் சங்கீதமே பாடு சங்கீதமே பாடு அவள் விழிகளில் ஒரு பலரசம் அதை காண்பதே இந்த நவரசம் ஒரு உண்மானை நான் காண தகுதித்தோம் ஒரு அம்மானை நான் ஆட தகுதித்தோம்
கூத்தாட மனமெங்கு மனம் வீசுது எந்த மனமெங்கு மனம் வீசுது தலங்கையிட்டாளொரு மாறு சங்கீதமே நீ பாடு வானத்தில் சுயவரம் நடத்திடும் வானவில் உன்வென்னும் இடையில் பின்னலையில் இரண்டு கூடத்தை கொண்டு புதிய போராடை நீட்டி சென்றார் புதிய போராடை நீட்டி சென்றார் கலை நேரியிலே துணை மரங்களை கண்டேன் அன்பையட்டுடல் மனிதனை கவி சேர்ப்பது எங்கள் மனிதனை கவி சேர்ப்பது தலங்கையிட்டால் ஒரு மாறு சங்கீதமே நீ பாடு அவள் வெளிகளில் ஒரு பலரசம் இதை காண்பதே நவரசம் ஒரு உண்மானை நான் காண தகுதித்தோம் எப்படி பாடுறாப்ல அந்த கையில நகைச்சுவையாளன் இப்படி பாடுவது என்பது அபரிவிதமானது அசாத்தியமானது அதை கோவையிலிருந்து வருகிறது வளையுடி நல்ல ரசிகர் அவர். ஆமா தொழிலுக்கு ஒரு தொழிலை எப்பொழுதுமே ரசிச்சு செஞ்சோம்னா நிச்சயமா அது ரொம்ப பெருமையா இருக்கும். ஒரு நாடகம் எப்ப வெற்றின்னு கேட்டீங்கன்னா வீடியோக்காரர் வீடியோ அமர்த்தி பிடிச்சிருச்சாத்தே நாடகம் வெற்றி. எங்கள் இருவருக்கும் அன்புமாமா கொல்லங்குடியை சேர்ந்த பி.கே. தன்ராஜ் மாமா அவர்களுக்கும் எனக்கும் ரூபாய் 200 அன்பளி குழங்கி பெருமைப்படுத்திய இது உங்க ஊரு இருக்கு வலையொலி தொலைக்காட்சி. உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா இது உங்க யூடியூப் சேனல் சேர்ந்த அன்புன்னா நெல்லுகுண்டுப்பட்டி சேர்ந்த அன்புன்னா அவர்களுக்கு எங்கள் இருவரின் சார்பாக நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றொன்று இன்னொன்னு மாசி மாசம் 7ஆம் தேதி கொல்லங்குடியில ஏகப்பட்ட கலைஞர்கள் பங்கு பெறும் நாடகம் நடைபெறுது. அன்பு மாமா அவர்களுடைய முனிச்சலம் மாமா தன்ராஜ் மாமாவுடைய குடும்பத்துல ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துல நாடகத்தை பிரார்த்தனையா வருகின்ற கிட்டத்தட்ட அந்த நாடகத்துல ஒரு 20-25 பேர் நடிப்போம். எல்லாரும் நடிக்கிறோம். அதனால நிறைய நடிகர்கள் நடிக்கிறோம். மாசி மாசம் 7ஆம் தேதி எல்லாரும் இங்க வந்துடுறிய கொல்லங்குடி பக்கம் அழகாபுரி ரோடு பைபாஸ் ரோட்லயே எல்லாரும் அங்க வந்துடுறிய. சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்ல. அன்னதானம் சிறப்பா நடக்கிறது. கும்பாட்சியம் முடிஞ்சு மறுநாள் காலைல மத்தியானம் அன்னதானம். நாடகத்துக்கு முதல் நாள் அன்னதானம் சோறுதான். அதனால எல்லோரும் தவறாது கலந்து கொண்டு இந்த நாடகத்தை சிறப்பித்து தரும்படி ஆளுக்கு வர்றவெல்லாம் ஒரு 1000 ரூபாய் எழுதுனீங்கன்னா மாமா அதை வச்சு என்ன இருக்கட்ட வீடு இப்பதான் கச்சேஞ்சிருக்கு. ஆமா ஆமா மாமான்னு சொன்னாலும் ஓமான்னு சொன்னாலும் விட மாட்டேன். இருங்க அது வேற. அது தொழிலை தாண்டி அது வேற, இது தொழில். ஐயா இப்ப ஐயா நீங்க நியாயத்தை சொல்லுங்க. இருக்கையில உட்காந்துருக்க சரி இவர் 10-15 பாட்டு பாடினாரு. 10-15 பாட்டு பாடினா ஆமாயா எங்கேயா வந்தேன் 10 கோர்வையான பாட்டுலாம். சரி சரி ஏதாவது இடையில முந்து நான் பாடி கெடுத்தனாயா? நான் என்ன பாட கெடுத்துட்டேன்? அப்ப நீ இடையில முந்து நீ பாடுன இல்ல? பாட்டை கெடுத்துட்டேன் நான். உச்சத்துல பாட முடியாம கொட்டதளி செத்தாலும் செத்துருன்ட்டு நீ வந்து சரி பண்ற அப்படின்னு அந்த அக்கா என்ன நினைக்க? நல்லதானே செஞ்ச. அந்த அக்கா பப்புனுக்காரன் பாட முடியல உச்சத்துல போகும்போது நாரதரை சரி பண்றாரு அப்படின்ட்டு செருப்பை கழிச்சுக்கிட்டு பீய தொட்டுக்கிறியா? வாயில அடிக்காதா? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்குமே. கூடி வாழ்றது அது வேற. ஒரு ஊருக்குள்ள கூடி வாழலாம், ஒரு குடும்பத்துல கூடி வாழலாம். இப்ப என்ன பிரச்சனை? நான் பாடும் போது நீ கருத்த என்ன? நீ என்ன பெரியாரா? இப்ப எனக்கு அங்க இருக்கா
அவர் கொடுத்த 400 என் ஒத்த ஆளுக்கு வந்திருக்கும்ல, வந்திருக்காதா? நீ நியாயத்தை தர்மத்தை சொல்லு. யோ 2 பேரும் சேர்ந்து பண்ணதுனால ஒரு காசே கொடுத்தாரு. அப்படி இல்லைங்களே, நான் இங்க வந்து பாடலன்னா இல்ல காசே உனக்கு வந்திருக்காரு. அப்படி கிடையாது. என்ன பிரச்சனை? அந்த 400 பப்பாதி பிரிச்சு விட்டுல. என்ன நீ என்ன வேணாலும் பாடு, நீ என்ன வேணாலும் பேசு. சரி, மக்கள் அந்த ஊர்ல உடைய கும்பாக்கியம் முடிய நடந்தாலும் விட மாட்டேன். நீ என்னமா புரியாது மாதிரி இந்த கதையை நீ தான் என்னமா தூக்கி நிறுத்துறது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. சரி, கோமாளி பேதான நீ? கோமாளி பேர் நடந்துக்க. என்ன ஏண்டா நான் தெரியாம கேக்குறேன். கோமாளி பேர்னா என்னைய பார்க்கும்போது உனக்கு குண்டியில இருக்க குச்சி மாதிரி இருக்கா? அப்படித்தான் நீ வந்தமா இந்த நாடக பத்திரிகையில யார் யார் என்ன வேஷம் போடுறா வந்திருக்காங்கன்றதை எடுத்து சொன்னோமா, இடையில வேஷம் போட சொன்னாங்கன்னா பேச போட்டோமா, இல்ல ஒருவேளை உன்னைய வந்து நாய் வேஷம் போட சொன்னது இருந்தா நாய் வேஷம் போட்டா என்ன செய்யணும்? குறைக்கணும். சிங்க வேஷம் போட சொன்னா கர்ச்சிக்கணும். புலி வேஷம் போட சொன்னா உரும்பணும். உரும்ப கூடாது, உரும்பணும். இது எனக்கு பூ வராது சின்ன பிள்ளைல இருந்து. குதிரை வேஷம் போட்டா அதுக்கு நினைக்கணும். பன்னி வேஷம் போட்டா பிய திங்க சொல்றியா? சட்டத்தை வேற வச்சுக்க. நீ என்ன உனக்கு அடிப்படை வேலை என்னங்கறத பாப்ப முடியும். இப்ப உனக்கு கொடுக்கணும் தெரிஞ்சுக்க. தலைக்கு 500 எனக்கு இங்க வர்ற நாரதர்கள் நான் இல்ல, நான் வந்தாலும் சரி சரி என்னை போன்றவர்கள் வர்றவங்களுக்கு சந்தனம் வச்சு விடணும். ஓ சரியா? கையில பூ கட்டி விடணும். நான் ஆமா, இந்த இடப்பட்டியெல்லாம் நீதான் கட்டி விடணும். அப்படியே நாங்க வெளியே போனோம்னா குண்டியை கழுவி விட சொல்லி அவ்வளவுதான். அத்தோட பாட்டிக்க அவ்வளவுதான் அவன் வேலை. அதை விட்டு நீ என்னமா இந்த இதை நீதான் தூக்கி நிறுத்துவது மாதிரியே இந்த சவடால பேசிக்கணும். என்ன பேசுவாங்க உனக்கு? என்ன வேணாலும் பேசி என்ன தெரியும் உனக்கு? நீ குண்டிய கழுவிட சொன்ன அன்னைக்கு பிய திங்க சொன்ன அன்னைக்கு உன்னை கொட்டி அக்கா மாட அன்னைக்கு நீ யாயில நான் தம்பி ஒரு சபையில் வந்து சொல்லுவாங்க பாப்ப முடியும். கற்றோர் கூடி இருக்கக்கூடிய அவையில எப்படி சொல்லிட்டாங்க தெரியுமா? பாப்ப முடியும். என்ன பாப்ப முடியும்? பாப்ப முடியும். சபையாஜி பொம்பாயை காத்தகத்தை நிற்கும் அவையில் மரம் சபை நடுவே நீட்டோடி வாசியார் என்றான். குறிப்பறிய மாட்டாதவனே நல்ல மரபுடான கவி சக்கரவர்த்தி கம்பனோட புலவனோனி பாப்பமா பாப்பமடி பண்டு வைத்த கூந்தல் மதுர வண்டார வள்ளி கண்டை கொடுத்த கண்ணால் கிளிமூரார் கண்ட சக்கரை கனியார்ந்த பாகோ அந்த மாமுனிவர் கல்லம் அமிர்தம் என்ற அழிக்கலாம் பேசு ஒப்படன் மகன் ஒன்று பத்தரை துண்ணி உப்பழாகுள் பார்த்தாலும் உமதே அமிர்தமாகும் முப்படப்படு வாழ்ந்த முகங்கடு திருவாராயின் கப்பைய பசியோட்டு கடும் பசியாக பேசு மக்கள் விடுத்து கூண்டி நாவில் அடித்து வைத்து மிக்கதோ மஞ்சள் பூச்சி மிகுமனம் செய்தவன் அக்குடம் இருந்தாகுமோ அல்லம் பிடுகுண்டாகுமோ குக்கலை கோந்தண்ணில் பெரிதாகும் என்று பேசு கூப்பிடா கோய் வாழ்க்கை விளையாட அரசன் வீரும் காப்படா விளங்கும்படி கரைகளாக ஏறி கோப்படா கொண்ட குருவினால் கொண்ட ஞான வாப்படா சகரபடி வடிமன்ற கிழமை பேச நாய்வாரை அவருக்கு பெருக்கி திட்டி நச்சமைகள் எழுத்தாணி ஆகுமா பேய்வார சூழ்நாட்டை பெருக்கிதலி வெட்டல் வாசஞ்சவர்க்கு வீடாகுமா தாய்வார் தெக்கலா சக சண்டிலும் சாண்டிலும் முழுத்தவர்கள் வர மாட்டான் இவ்வாறு ஈயவிட்டால் இவர் ஈயவிட்டவர் ஏழு பிறப்பு ஈடுத்துவப்படுத்த அடுத்திலே சொல்ல ஜெல்லத்திலே வளர்ச்சினான போலத்தரே கழுத்திலே மிக சொல்லணும் கொண்டு இதை கண்டு மறுபடி வரைப்பேன் நான் பேச சாகரி சாகரி சொன்னவளை மறுபடி சாமச்சத்தை தின்னவளே என் கூட சாகரி சொன்னவளே என் கோமணத்தை அவுத்துக்கிட்டு அம்மனை குண்டியா அவுத்துட்டு போனவளே அந்த காகம் பண்ணும் விற்பனை தகவல் வேண்டரை சேர்ந்தவர் வாழ்வார் இப்போ இது ஒன்று இடவு காத்திருக்கிறீர்கள் போல் அப்பரை சேர்ந்தார் வாழ்வாளிகள் பேசுவாள் பொய்யே மேல் விழுந்த அளவாள் என்பது பொய்யே தம்பளம் திரும்பாக என்பது பொய்யே தன்னுடன் சாகுறேன் என்பது பொய்யே நஞ்சிலின் கொடிவில் நம்பி நடித்தவர்கள் நாயவிட கலவரிக்க பேசு தேவனுடைய வேதியர் குறமழை நீதிமன்ற நெறியர் குறமழை மாணவர்களுடைய வங்கையர் குறமழை வாழ மூன்று மழையிட பையமே நான் பேசு முறை எந்த வகையில் செமடு சத்து விட்டாரு முட்ட பச்சுமே பாரம் அமெரிக்கில் அஞ்சா நெட்டு விட்டார் பேரை பெறுவது கல்லாமை குற்றம் ரவிலாவந்தத்து வெள்ளமை குற்றம் கேங்கரை போது எச்சனை குற்றம் குற்றம் தரவல்லார் கையை கத்து கூட பேசு வக்கி 2 வரல் மேல இருக்க கருவாக்க கண்கப்பட்டார் திருவாரூர் பேரோடு மீதிகளை சத்து கிடக்கிறாரு இந்த நீரோடு தாரை பிரம்மண விலை தூவி போர்மந்த வைக்கப்படும் சமைத்தார் விலகோடைய குடும்பம் என்று கேட்பா செம்மகெல்லாம் செய்யாதவர் இவன் சொல்ல வேண்டி நம்மையும் கல்லும் தூத்தும் 4 கல் அழைத்தவரை நான் பேசிய வெட்டுண்டு புண்ணில விட்டு 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 ஆட்டு மாறிடா வெட்டுண்டு புண்ணில விட்டு 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 ஆட்டு மாறிடா நீ விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்தாய் நீ விட்ட பிறகு வெறும் வேதனை தான் அடைந்தார்கள் பேச அண்ணே என்னுடைய இறந்தவர்களுக்கு மாறி உன்னை யாருடைய கேட்பவரை தெரிந்துரைத்தல் வேண்டும் என்னையா வளர்வார் இருப்பார் என்றும் லகி பொன்னையும் கொடுத்து பாத பாத்திரியில் வீழ்வதை நான் பேசி நான் சுட்டப்பட்டு உள்ளார மாறாத நான் சுட்ட பேசுகிறேன் கவி பேசல கவி பேசணும் கவி இப்படி எதுக்கு திருக்குறள் பேசுற நீ எதுக்கு திருக்குறள் தெரியாம இந்த ஊர்ல கால எடுத்து வச்ச ஓன் ஜூங்கால ஒடிக்க அப்படியா அகர முதல எடுத்துள்ள வாரியோகன் முதல் செல்வத்தில் செல்வம் ஜெபிச்செல்வம் அச்செல்வ செல்வத்தில் எல்லாம் தலையின்றாரு துணிக கருமம் துணிந்தவன் என்னோட வந்து இழுக்குது நீடு வாழ்வாருங்கிறார் பக்கத்து 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 பயந்து கபடகமில்லை பொருளாக்கி உலகமில்லாகி ஆகுகிறாரு யாதல் 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 எதல் அடங்கியாத
சித்திரவர்த்திக்கு ராத்திரி 3 மணிக்கு கொட்டை ஏறுது தெரியுமா கிளவிய கோபப்பட்டு நீ இப்ப வந்து கத்துற நான் 10 மணில இருந்து கத்து எனக்கு சாந்தி தள்ளி போயிட்டு யாரியா பேசுறேன்னா எனக்கு இந்த மையா என்னைய போட்டு ஊம குத்தா குத்து நீ தானே பேசுறேன் இன்னைக்கு வா இந்த மேடையில நீயா இல்ல நானா பாத்துக்கோ யாரையா சொல்லுது யாரு நீ பேசுற அதனால நான் பேசுறேன் ஏன் அழுகுற ஏன் ஆனா நீ அடிச்சதுனால இந்த ஊர்ல உனக்கு கும்பாசியம் முடிஞ்சு கப்பு கொடுப்பான்னு நினைக்கிறேன் சத்தியமா கிடைக்காது உனக்கு காலையில குண்டிகள் ஒரு கப்பு கூட கிடைக்கும் அது எதுக்கே எனக்கு நிறைய திரை உப்பு பிணி சாக்காடு என்ற அனைத்திற்கும் அப்பாற்பட்டவனப்பான இருக்கட்டும் யாரும் தெரியுமா போறது ஒரே 2 பேரா போகத்தான் கூட்டம் குறைச்சு நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட அப்படி பேசுவா நீ ஆமா ஒரு பெரிய சவுத் ஆப்பிரிக்கா பிரசிடண்ட் நாரத மகரிஷி எப்பனார் நாரதரா ஆமா ஐயோ தெய்வமே என்னப்பா ஐயோ முருகா நாரதர் முருகா ஐயோ எங்க குலக்கடவுள் முருகனை சொல்றேங்க நாரதர் மகாமுனிவர் ஆமாப்பா ஐயா ஐயா உங்களை எல்லாம் நாங்க சந்திக்கணும்னா ரொம்ப பாக்கியம் பண்ணி ஆமா ஆமா உங்களை சந்திச்சதுல மனமற்ற மகிழ்ச்சி எதுவும் தவறுமா பேசியிருந்தேன் அடிக்கிறேன் 4 நாளைக்கு நல்லா இருக்கு 5 நாள் செத்து சுடுகாடு ஆமா எல்லாரும் போக வேண்டியது அதான் மனித வாழ்க்கையின் தத்துவம் அது உண்மைதான் பிறப்பது ஒரு நாள் கல்வி என்னும் அறிவியை பெறுவது ஒரு நாள் திருமணம் என்பதை அடைவது ஒரு நாள் இறுதியாக போய் சேர வேண்டிய இடம் சுடுகாடு 4 நாளைக்கு நல்லா இருக்கு சிறப்பா இருங்க உங்களுடைய வாழ்க்கை சுருங்க சொல்லி பெருங்க ரொம்ப மகிழ்ச்சி நாரத மகாமுனி வரப்பாரா மேலோகவாசி அப்பா பிரம்மா என்ன பண்ற படைக்கின்ற நால் வகையோடு 7 வகை தொற்றம் 84 சஜீவ வேதங்களை படைக்கின்றாரப்பா அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்களே அம்மாவை பத்திரம் பாத்துக்கிறேன் தாய் இல்லையா கட்டுன பெண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ஆமா இருக்கும்ல எங்க அம்மாவும் என் பொண்டாட்டி தை பொங்கலுக்கு சேலை வாங்கித்தா எப்படி ஒரு தோரணம் இருக்கு ஓஹோ என்னை சித்திரவடுத்தினா சரி நாடகம் ஆடிட்டு தூக்க வரிச்சியோட 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் சிவாங்கில பூம்புகார ஜவுளி கடைக்கு பூம்புகாராப்பா அந்த ஜவுளி கடையில வருமானம் அதிகமா இருந்திருக்கும் போல படியை இடிச்சு விட்டு உயரமா கட்டிருக்காங்க இந்த சனியை முடிச்சவனுக்கு தெரியல காலத்துக்கு படியில இப்படி வைக்கிறோம்ட்டு என்னாச்சு காலு புரட்டி விட்டு குப்புற கடிச்சு விழுந்துட்டு எங்க அம்மாங்க என் பொண்டாட்டிங்கடா வீட்டுல தூங்குறாங்க இந்த இங்க இருக்காங்க நீங்க அதுக்கு உங்களுக்கு உசிப்பியா உட்கார வைக்க முடியும் சரி சரி நான் விழுந்ததை பார்த்துட்டு எங்க அம்மா துடிக்கிறா நம்பத்த மைனே அடி விட்டுருச்சா ஊசிய போடுவோம் கத்துற கதற ஆமா ஆமா என் பொண்டாட்டிங்க நின்றுகிட்டு என்ன தெரியுமா சொல்ற என்ன சொல்லுச்சு கண்ண புரடியில வச்சுட்டு வந்தேன் எதை பாத்துக்கிட்டு வந்தேன் ஊர்ல உள்ள பொம்பளையில பூரா பாத்துக்கிட்டு வந்து பொழந்துட்டு கிடக்குறேன் எந்திரி போதே அப்படின்றாங்க பாருங்க தாய்க்கு பின் தாரம்னாங்க ஆமா அது ஒரு வாசகம் உண்டு தாய்க்கு பின் தாரம் ஒரு தாய்க்குள்ள தாரம் இருக்க முடியாது ஆனா ஒரு தாரத்துக்குள்ள தாய் இருப்பா கட்டாயம் தாய் இருப்பா ஆமா இருக்க முடியும் இப்ப நம்ம அடிக்கிற சரக்கு பூரா 45 வயசுல கைய கால புடிச்சு இருக்கும் போது குண்டிய கழிவுறது யாரு கத்துற முடியல அப்ப மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ங்கிறான் பகவான் அவன் இன்றி ஒரு அனுபவம் செய்வதில்லை ஆமா அவரு இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எதனால வரும் தெரியுமா கணவனுடைய எண்ணம் என்ன என்பதை அறிந்தால் மனைவி புரிந்து நடந்து கொண்டால் வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை நடக்காது புருஷனோட எண்ணம் இதுவாத்தான் இருக்கும்னு ஒரு பொண்டாட்டியால கிரகிக்க முடியுதுன்னா கரண்ட் எடுத்து சுட்டே விடுவான் அந்த குடும்பம் நல்ல குடும்பம்யா அவரோட எண்ணம் புரிஞ்சு நடந்துக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா ஆனா உங்களுக்கு அந்த வகையில ஐயா ஐயா அண்ணா அண்ணா ஐயா சத்தம் சத்தம் கூடாது அதாவது உங்க மனைவி நினைக்கும் போது எனக்கு உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா உங்களை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க பாருங்க ஏன்னா நாடக கொட்டைக்கு நாடகத்துக்கு வர்றீங்க நான் 2 பொம்பளை பிள்ளைங்க தான் கூட்டிட்டு வரேன் நாடகத்துக்கு ஆமா இந்த நாடக கொட்டாய்க்குள்ள வந்து 2 பிள்ளைய இருக்கிற இடத்துலயே நீ அந்த பிள்ளையில குருனே பாக்குற உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது ஜவுளி கடைனா இங்க பொம்பளை பிள்ளைய நிறைய வர்ற இடம் இல்லையா 2 பொம்பளை பிள்ளைய இருக்கிற இடத்துல இப்படி பாக்குற நீ நிறைய பேர் இருக்கிற இடத்துல எப்படி பாப்பேங்கிறத உன் பொண்டாட்டி தெரிஞ்சு வச்சிருக்கு பாரு அந்த வகையில உனக்கு இறைவன் நல்ல பொண்டாட்டியை கொடுத்துருக்காரியா
சத்தியமா வாயை கொடுத்து விட்டு இதை பொண்ணாக்கல கதையா இருக்கட்டும். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க. ஏன்? மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற மூவாசையும் மருத்துவம் அப்பனான். எந்த ஆசையும் இல்லையா? எந்த ஆசையும் கிடையாது. மகிழ்ச்சி சாமி. என்னை பத்தி எது ஆமா உங்களை தெரிஞ்சுக்கணும்ல. கேளுங்க. உன் பேர் என்ன? வீரத்தேவன். என்ன பேரை கேட்டா பேரை சொல்ல வேண்டியதானே? என் பேரை கேட்கும்போது நான் நாரதர் தானே சொன்னேன். நாரதர் நான் சொன்னேன். இல்ல இல்ல அப்படி இல்ல. ஒரு வீரம் புரிஞ்சவனுக்கு ஒரு பேர் வைக்கும் போது அதுல ஒரு கம்பீரம் இருக்கு. அது இருக்கலாம். உனக்கே இருக்கு. அதான் கேக்குறேன். அடமொழி இல்லாம பேரு எவனுக்கு வைக்க மாட்டேன். அட எவனுக்கு வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணுங்க. ஐயோ பூனைமணின்னு ஏன் பேர் வச்சேன்? பூனையில உள்ள மணியை கலவண்டதுனால பூனைமணி. சரி மாற்றவின்னு ஏன் பேரு? ஏன் பேரு? ஊருக்கு தட்டு வண்டி எங்க நடக்குதோ முதல்ல ஆள போய் நின்றுவேன். மாற்றவி. கத்தி குத்து கந்தன் ஏன் பேரு? ஒருத்தனுக்கு விட்டுருக்கேன் கவட்டுக்குள்ள கத்திய. ஐயோ அதனால கத்தி குத்து கந்தன் பேரு. சரி எனக்கு வீரத்தேவன் ஏன் பேர் வச்சேன்? காட்டுல புலிய வரட்டி வீரத்தேவன் பேர் வச்சேன். புலி புலி என்ன நாயா போ அப்படின்னு வரட்டுறது. சும்மா அந்த நகைச்சுவை பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது இரும்பு. ஐயோ புளிய வரட்டுன்னு சும்மா சாதாரணமா சொல்றேன். இந்த ஊர்ல கும்பாசியத்துக்கு ஊருக்காரங்க போன் பண்ணி என்கிட்ட கேட்டு ஒரு கட் அவுட் வைக்கலாம்னு நினைச்சாங்க. நான் மறுத்துட்டேன். ஏங்க தற்கொலைக்கு சும்மா நான் பெருமை என்ன உண்மை சத்தியமா அப்படி வரக்கியா? கேட்டு பாருங்க. உண்மையாவே வா. பொய்யா சொல்றாங்க. அவன் சும்மா ஏதோ சாதாரண விஷயத்த பண்ணாலும் அதை ஏதோ பெருசா ரொம்ப பெருசா அதை விளம்பரப்படுத்திக்கிறேன். அப்படி தங்க பீத்துறாங்க நிறைய பேர். ஆனா நீங்க இப்படி புளிய வரட்டிட்டு சாதாரணமா இருக்கீங்க. அதாவது நிறைய கூட தழும்பாது. உண்மை குறை கூட தழும்பா. நான் என்னைக்கு அப்படி இருக்க. சரி எங்க எப்படி கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனேன். எத்தனை பேர் போனீங்க? நான் ஒரே ஆள் தான் போவேன். ஏன் கூட 10 பேரை கூட்டிட்டு போனா காட்டி கொடுத்துருவேன். ஐயோ ஜிங்கிலா தான் போவேன். சரி சரி என்னைக்கு வேட்டைக்கு போகும்போது என் ஜாமான் இல்லாம போகும். என்னது இந்த ஜாமான் இல்லாம அப்படி சொல்லுங்க. ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனேன். சரி ஒரு காரு கிடக்குது பாருங்க, கருப்பு காரு. இந்த கிடக்குது. ஆமா இவ்வளவு இடை இவளையில ஒரு புளிய பாக்குறேன். இவ்வளவு பக்கத்துல பாட்டீங்களா? 3 அடி நீளம். சரி 265 கிலோ எடை. பைத்தியக்காரன் பாத்தீங்களா? இவ்வளவு தூரத்துல பார்த்தா நீல எவ்வளவுன்னு ஒரு உத்தேசமா கணக்கு பண்ணி சொல்லிட முடியும். 3 அடின்னு சொல்றீங்க, ஏத்துக்கிறேன். 255 எடை அவ்வளவு பருமன் இருக்கிற இடம் இதெல்லாம். ஐயா ஒரு மிருகம் ஓடுற ஓட்டத்துல இவ்வளவுதான்டா இடம் இருக்குன்னு சொல்லி அடிக்கிறான் பாருங்க. அவன் தான் சிறந்த வேட்டைக்கிறேன். அப்படின்னா அப்பேற்பட்ட வீரரா நீங்க? அது சரி. புலிய நான் பாக்க. சரி புலி என்னைய பாக்க. சரி புலி என்னைய பார்த்தோன்னா முறைக்குது. முறைச்சோன்னா உரும்ப ஆரம்பிச்சிருச்சு. உரும்புதான் புலி உருமுறதா? ஆமா. எங்க புலி அங்க நிக்குது. புலி என்னைய பார்த்தோன்னா முறைக்குது. சரி முறைச்சோன்னா உரும்புது. புலி இப்படி ஆகுமா? அதுக்கு புலிய கூட்டிட்டு வந்து உரும்ப விட முடியாது. உரும்புறது அது உரும்புறது இல்லையா? உரும்புதேன். உரும்பு உரும்பு இல்ல உருமு. அக்க மகளா சுதாரிச்சேன். சரி புலி விட்டா நம்மள கொன்றுடா. ஆமா ஆமா பக்கத்துல அடிக்குதுல. டக்குன்னு என் ஜாமான உருகுனேன். என்ன அப்படி வந்துருச்சு? என் ஜாமான் அப்பப்ப லூஸ் மோஷனா வந்துகிட்டே இருக்கு. அது சரி. நல்ல 4 வரக்கட அகலத்துல துணியை கிழிச்சேன். சரி இந்த முனையில சுத்துனேன். மண்ணெண்ணெய் ஊத்துனா மங்கி இருந்து பெட்ரோல் பங்குல 100 மில்லி பெட்ரோல் வாங்கினேன். ஊத்துனேன். ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே? நோத்தான மனு கேட்காம கேளுங்க. புலி அங்க நிக்குது. இந்தாங்கண்ணே. ஆமா உங்களை பாத்துருச்சு முறைச்சிச்சு உரும்புது. எப்படி? அப்ப நீங்க உங்க ஆயுதத்தை எடுத்து துணியை சுத்துறிய 4 வரக்கட அகலத்துல இந்த முனையில புலி அங்க நிக்கும் போது நிக்குது. அப்ப மண்ணெண்ணெய் ஊத்துனா மங்கி எரியும்னு பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோல் வாங்கிக்கிட்டு வர்றீங்க. அது வரையும் புலி அங்கே நிக்குது. அந்த கிளவி சொல்லு. அது வரைக்கும் புலி நிக்குது. ஏப்பா சரியா? என்ன சினிமா படம் பார்க்க போறேன். சரி அந்த படம் பார்க்க போது அங்க முதல்ல தலைப்பு எழுத்து போடுவேன். இந்த படத்துல வரக்கூடிய கதைகளும் கதாபாத்திரங்களும் கற்பனையை தவிர நிஜமல்லன்னு. ஆமா அதுக்கு மட்டும் 1000 500 கொடுத்துட்டு கையை டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு வர்ற. நான் சொல்ற கதையை மட்டும் நீ நம்ப மாட்டேன். ஐயா வாங்க நீங்க பெட்ரோல் பங்குக்கு இல்ல, நீங்க சவுதிக்கே போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தாலும் புலி அங்கனேதான். வக்கா மக்கள பெட்ரோல ஊத்துனேன். சரி வெட்டும்படி தீப்பிட்டு எடுத்தேன். கப்புன்னு அடிச்சேன். குப்புன்னு பிடிச்சு இதுல வச்சேன். குப்பீர்னு பிடிச்சு புளிய பார்த்தேன். தீய பத்த வச்சேன். புளிய பார்த்தேன். தீய பத்த வச்சேன். புலி வீர செயல்ங்கிறது. புலிய அடிக்கல, நோகடிக்கல, எந்த விதமான ஒரு துன்புறுத்துற செயலும் இல்ல. ஆனால்
தீயை மட்டுமே காட்டி வரட்டீங்க. எவ்வளவு பெரிய வீரையா நீ. உமக்கு தாயா புகழ் சேரணும், உனக்கு தான் பெருமை கிடைக்கணும். அன்றைய காலத்துல தம்பி பருத்தி ஊர்ல பருத்தி காடு. ஆமா, பருத்தியை காக்குறதுங்கிறது சாதாரண ஒரு தீக்குச்சியை பத்த வச்சு போட்டா சொத்தம் மொத்தம் முடிஞ்சு கொளுத்திரும். அப்பேற்பட்ட இடத்துல பருத்தி காட்டை காத்தா கொடுத்தேன். ஆமா, பருத்தி காத்தேன். காத்தவன் யாரு? பருத்தி வீரன். பாத்தீரா, காத்ததுனால பருத்தியை காத்ததுனால பருத்தி வீரன் காத்ததுனால பருத்தி வீரன் பேர் வாங்குறான். ஆமா, மதுரையில திருடருடைய தொல்லை அதிகம் தம்பி. ஆமா, அதிகமான தொல்லை இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒருத்தன் காக்குறான். ஆமா, காத்தவனுக்கு பேர் முத்து வீரன். முத்து வீரன். ஆனால் மதுரையை காத்ததுனால மதுரை வீரன். பாத்தீங்களா, பருத்தி வீரை காத்ததனால் பருத்தி வீரன், மதுரையை காத்ததனால் மதுரை வீரன், புலியை தீக்காத்தி விரட்டுகிறதனால் அப்படியே அழைக்கப்படுவார். இன்று முதல் உன்னுடைய பெயர் அப்படியே விளங்க கிடவுது. இந்த பேரு உன்னுடைய வாழ்நாள் உள்ளளவும் புகழோடும் பெயரோடும் இதே பெயரோட நீ விளங்கணுவியா? இது என்னோட ஆசீர்வாதம். உனக்கு நான் என்ன கெடுதல் பண்ணேனா? ஏயா இல்ல ஏதாவது கொடுக்க வேண்டியது இல்ல? ஏன் என்ன பண்ணேன் நானு? மதுரையை காத்த வீரன் மதுரை வீரன். ஆமா, பருத்தியை காத்த வீரன் பருத்தி. ஆமா, நான் புலிகிட்ட தீய காட்டின வீரன். அதனால நீ காலையில நான் நாடகம் முடிஞ்சு இந்த குழுங்குல சாலையில போகும்போது சரி நிதானமான ஆளு இருந்தா போற அந்த புலிகிட்ட தீய கட்டின வீரன் சொல்லும். சரி, கொஞ்சம் அரை உரம் போத தெரியாத ஆளு இந்த உரம் பரா என் புழு அப்படியே நல்ல பேருங்க. போதும், பெயரோடும் புகழோடும் நீண்ட ஆயுளோடு வாழ்வார். போதும். எதுக்காக வந்தீங்க? காவலுக்கு. என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கருந்தனை சிந்தனை. உள்ளே 2 பெண்கள். நீங்க என்ன பண்றீங்க? வெளியே இருக்கேன். எப்படி போகுது? 3 நாளா திருத்திரியா போகுது. என்னதியா? மதவட்டியில 2 புரட்டா சாப்பிட்டேன். குருமா 2 கரண்டியா சேர்த்து ஊத்துறோம். யோ யோ யோ, காவல் எப்படியா போகுது? காவல் நல்ல ஜூச்சோட போகுது. உள்ளே இருக்கக்கூடிய பெண்களை பார்க்க வேண்டுமே. ஒண்ணு ஏன் ஆளு. சரி, இன்னொன்னு என் தங்கை வள்ளி. கூப்பிடுறீங்களா பாப்போம்? அழைத்து வருகிறேன். அழைத்து வாருங்க. பாத்து போங்க தான், அந்த கட்டப்பைய மறந்துடாம எடுத்துட்டு போங்க. பத்திரம் போங்க. தலைக்கு வச்சுக்கிட்டு படுக்க போங்க.